கேள்வி களம். அரசுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இயக்குதா இல்ல அரசே இயக்குறாரா? இயற்கை தான் சந்திக்க வைக்குது. அதாவது இது நடத்துற அத்தனையுமே ஒரு இயற்கை சக்தி தான். நான் உணர்ந்தது வந்து அரசு உடலை விட்டதுக்கு அப்புறம் தான் உணர்றேன். இவர் தான் அரசுன்னு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு போனதா சொல்றீங்க. உங்களுக்கு முதல் கணவர் இருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, பெண் குழந்தை என் கூட தான் இருக்கா. இந்த புது பிறவியில மீண்டும் வந்து குழந்தை பேர் இருக்கிற வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில? நாங்க குழந்தை பெற்று எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு நாங்க வரல. இப்ப திருமணத்துக்கு பிறகு வந்து நீங்க ஒரு வெளிநாடு போயிருந்தீங்க இல்லையா? திருமணத்துக்கு பிறகு இல்ல, திருமணத்துக்கு முன்னாடி மலேசியால என்னோட பக்தர்கள் அங்க தரிசன நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போயிருந்தோம். அதுக்கு போயிருந்தீங்க. ஆனா ஒரு புகைப்படம் எடுக்கும்போது நீங்க தலையை குனிஞ்சிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி நிறைய சர்ச்சையா பேசுறாங்க. அது என்ன சர்ச்சை? புகைப்படம் எடுக்கும்போது நாங்க குனியல சார், நாங்க குனிஞ்சு இருக்கும்போது அவங்க எடுத்துருக்காங்க. அருள் வாக்கெல்லாம் கொடுக்கறது இல்ல, அருள் ஆசி தான் கொடுக்குறோன்னு சொல்றீங்க. அது என்ன அருள் ஆசில என்ன செய்வீங்க? உங்க வாய் விட்டு கேட்கணுங்கிறதெல்லாம் இல்ல, அங்க நேரடியாக என்னை பார்க்கும் போதே அவங்களோட குறைகள் என்ன, அவங்களோட கோரிக்கைகள் என்னங்கிறது எனக்குள்ள வந்து சேர்ந்துடும். இப்போ ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு தோட்டத்தில் நீங்க காட்சி அளிக்கிறீங்க. வெளியில வந்து அன்னபூரணி புடவைன்னு கேட்குற அளவுக்கு வந்து உங்களுடைய புடவைகள்லாம் வெளில ஃபேமஸ் ஆயிருக்கு கடைகளில் போய். கேள்வி களம். வணக்கம் நேயர்களே, இன்றைய கேள்வி களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக ஆன்மீகத்தில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் அன்னபூரணி அரசு அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ சமீப காலமாக நிறைய ஊடகங்கள் உங்களை பார்க்க முடியுது. அந்த ஊடகத்தில் வந்து பலதரப்பட்ட கேள்விகள் வந்து கேட்கப்படுது. அது பொறுமையாக ரொம்ப நிதானமாக பதில் சொல்கிறீங்க. இந்த ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபட்ட பிறகு என்ன மாதிரி சவால்கள் நீங்கள் சந்திக்கிறீங்க? இங்கே வந்து நான் என் முயற்சியால் அப்படின்னு கொண்டு போனால் தான் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். இங்கே வந்து என்னோட முயற்சிங்கிறது எதுவுமே இல்லையே, அந்த சக்தி என்னை இயக்கி அந்த சக்தியாக செயல்பட்டு இருக்கேன். அதனால இங்கே சவால்ங்கிறது எதுவும் இல்லை. அதாவது சர்ச்சைகள், எதிர் விமர்சனங்கள் எதுவுமே உங்களுக்கு ஒரு பொருட்டா இல்லை? அதெல்லாம் எந்த பொருட்டும் கிடையாது. அது வந்து நிதானமாக கடந்து போறீங்க. ஆமாம். அரசு அவர்கள் வந்து உங்களுக்குள்ள உயிராக இறங்கினாரு. அதிலிருந்து எங்களுக்கு வந்து ஒரு புதிய விதமான ஒரு ஆன்மீக பாதை வந்து திறந்துச்சுன்னு சொல்றீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோஹித் அவர்கள் மேலே வந்து அரசு இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அரசு உங்களுக்குள்ள இருக்காரா இல்லை அவருக்குள்ள இருக்காரா? இப்போ யார் இப்போ அரசு? அதாவது சார், ரெண்டு பேருக்கு வந்து பிறவி கொடுத்ததே வந்து மக்களுக்கு ஆன்மீகத்தை உணர வச்சு நிலை பெற வச்சு அவங்க குடும்பத்தோட கொண்டாட்டமாக வாழ வைக்கிறதுக்கு தான். வரும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அரசுக்கு வந்து இயற்கை உணர்த்திருச்சு, நீங்கள் ரெண்டு பேரும் இதுவாக தான் வந்திருக்கீங்க, இதுக்காக தான் உங்களை இணைச்சது அப்படின்னு. அப்போ என்னைய வந்து உணர்த்தணும். என்னைய உணர வைக்கிறதுக்கு அவங்க உடலை விட்டு எனக்குள்ள இருந்து சூட்சுமமாக என்னைய உணர்த்துனாங்க. கொஞ்சமாக கொண்டு நிறைய சூழ்நிலைகள், நிறைய உருமாற்றங்கள். பிப்ரவரி 10 தான் உடலை விட்டாங்க. பிப்ரவரி 11 எனக்குள்ள அவங்க வந்து சூட்சுமமா செயல்பட்டு அப்படியே என்னை உணர்த்தி, அந்த சக்தியாவே நீ தான் இருக்க, நீ இதுக்காக தான் உனக்கு பிறவி கொடுக்கப்பட்டது இதுதான், நீ ஒரு சாதாரண பெண்ணா வாழ வரல அப்படின்னு நிறைய சூழ்நிலைகள் உணர்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அதுவா இருக்கேன்னு உணரணும் இல்லையா? அதுக்கு பல சூழ்நிலைகள் கொடுத்து அப்படியே உருமாறி அதுவா வந்து இன்னைக்கு அது அந்த சக்தியா வெளிப்பட்டு நிற்கும் போது எனக்குள்ள உள்ள சூட்சமா செயல்பட்டவங்க இன்னைக்கு வந்து லைவா வந்து செயல்படுறாங்க. இல்ல அது எப்படி, அது நீங்க உங்களுக்குள்ள இருந்தாங்க, ஏன் இன்னொரு ஒரு நபர் மேல இல்ல இன்னொரு உடல் மேல வந்து அவர் வரணும்? அதுக்கு என்ன காரணம் இருக்கு? இங்க என்ன ஒண்ணுன்னா, ஒரு பெண்ணு வந்து இங்க அதாவது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, என்னை வந்து அவங்க வந்து எப்படி உணர்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு சக்தியா உணர்ந்து இங்க வராங்க. அவங்களோட தேவைகளை கேட்டு அம்மானு சரணாகதி அடைஞ்சு தேவைகளை கேட்டு வரவங்களுக்கு சக்தியின் உருவமாவே அவங்களுக்கு தெரியும். அதுவாகவே நான் காட்சி அளிப்பேன். நார்மலா வந்து ஒரு யூடியூப்ல சத்தியத்தை போதிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு குருவா வெளிப்படுறேன். நார்மலா இது வந்து என்னன்னே தெரியல, ஆன்மீகனா என்னன்னே தெரியல, இறைவனா என்னன்னு தெரியல, சத்தியம்னா என்னன்னே தெரியாதவங்க ஒரு சாதாரண பெண்ணா தான் பாக்குறாங்க. அந்த சாதாரண பெண்ணா பார்க்கும்போது இதுல நான் மேல போகும்போது நிறைய வந்து தடைகள், இடையூறுகள், ஒரு பெண் வந்து ஆன்மீகத்துல வளரக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி வரும்போது சூட்சுமமா இருந்தவங்க வந்து இப்போ ஒரு பாதுகாப்பு கொடுத்து என் கூட வந்து செயல்படுறாங்க. இல்லை, இப்போ நான் கேட்குறது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து தாராளமாக திருமணம் பண்ணிக்கலாம். வந்து கணவனை இழந்தவர்கள் நிறைய பேர் திருமணம் பண்ணிக்கிறாங்க. நீங்களே வந்து அரசுடைய வடிவமாகவோ அவங்க உள்ளுக்குள்ளே இருந்து இயக்குற மாதிரி இருந்துக்கிட்டு அவரோட கணவரை மட்டுமே நீங்கள் அடையாளப்படுத்தலாம். அப்படி அவர் தான் அரசுன்னு ஏன் நீங்கள் வந்து அடையாளப்படுத்தணும்னு கேட்குறேன். அவருக்குள்ளே தான் அரசு இருக்காரு அப்படின்னா அப்போ உங்களுக்குள்ள இருந்த அரசு அவங்ககிட்ட போயிட்டாரா? அரசுன்றது ஒரு இறை சக்தி. அதாவது இவங்க வந்து பிறக்கும் போதே ஒரு சக்தியின் வடிவமாக பிறந்திருக்காங்க. ஆனால் சராசரி ஒரு பெண்ணாக பிறந்து
வளர்ந்து வராங்க. ஒரு அவதாரமாக ஒரு சக்தியின் வடிவாக வரவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தியானம் பண்ணியோ ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு தன்னை உணர மாட்டாங்க. அவங்க வந்து நார்மலாக ஒரு சூழ்நிலைகள் கொடுத்து தான் உணர்வாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கொடுக்கப்பட்டு ஒரு காலகட்டத்துக்கு அரசோட இணையிறாங்க. நீங்கள் சொல்றீங்க தனி ஒரு பெண்ணை வந்து கொண்டு போகலான்னு. தனி ஒரு பெண்ணா இருந்தான்னா இவனுக்கு பின்னாடி இவங்க இருக்காங்க, இந்த அரசியல் சொல்றது இல்லை எவ்வளவோ ஒரு அவதூறுகள் இருக்கு. சரிங்களா, அவதூறுகள் வருது, நிறைய இடையூறுகள் வருது. ஒரு சராசரி பெண்ணா பாக்குறதுனால இவ்வளோதையும் கடந்து வர இந்த சூழ்நிலைகள்லாம் கொடுக்கப்படுறது இதெல்லாம் முன்னாடியே முடிவு செய்யப்பட்டது தான். அரசோட அடுத்த பரிணாமம் வரணும், இவங்க ரெண்டு சக்தியும் உடல்ல இருந்து மக்களுக்கு அருளாசி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது செயல்படும். சாதாரண மனிதனை திருமணம் பண்ணிக்க முடியாது சார். என்ன சத்தியம் நடந்ததோ சக்தியின் வடிவமா இருக்கும் போது அந்த சக்தியின் வடிவத்தை தான் திருமணம் பண்ணிக்க முடியும். சாதாரண மனிதனை வந்து திருமணம் பண்ணி வாழ முடியாது. அதனால வந்து அவரு ஒரு இறைசக்தி உள்ள ஆளா மாறின பிறகு நீங்க திருமணம் பண்றீங்க. சரிங்க. இப்போ நீங்க அவரு சொன்னாங்க நீங்க வந்து சிறு வயதிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு சக்தியினுடைய சொரூபமா நீங்க இருந்தீங்க அப்படின்ட்டு. ஆனா நீங்க சொன்னீங்க அரசனுடைய இறந்த பிறகுதான் சக்தியின் ரூபமா தான் நான் இருந்திருக்கேன். ஆனா எனக்கு தெரியல, நான் உணரல. உணர வைக்கிறதுக்கு தான் அது அரசுல கொடுத்து அவங்கள சந்திக்க வச்சு அவங்களோட திருமணம் ஆகி அதுக்கப்புறம் உடலை விட்டு அதுக்கப்புறம் தான் நான் உணர்றேன். அரசுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இயக்குதா இல்ல அரசே இயக்குறாரா? இல்ல நீங்க சொல்றது அரசை சந்திக்க வச்சதே வேற ஒரு சக்தின்னு சொல்றீங்கல்ல? ஆமா, ஒரு இயற்கை தான். இயற்கை தான் சந்திக்க வைக்குது. அது நடத்துற அத்தனையுமே ஒரு இயற்கை சக்தி தான். இயற்கை தான் எங்களை சந்திக்க வச்சு உடலை விடுறது வந்து நான் அந்த சக்தியின் ரூபமா நான் இருக்கேன் அப்படின்னு உணர வைக்கிறதுக்கு அதுவா தான் இருக்கேன். நான் உணர்ந்தது வந்து அரசு உடலை விட்டதுக்கு அப்புறம் தான் உணர்றேன். இப்ப நீங்க உணர்ந்தீங்களா அரசு உங்களுக்குள்ள வந்ததை? இப்ப இவங்க சொன்னாங்க அந்த ஒரு நாள் கூட சொன்னாங்க 10ஆம் தேதிக்கு மறுநாள் 11ஆம் தேதி நான் உணர்ந்தேன், அந்த உயிர் எனக்குள்ள போனுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவர்களுக்காக வந்து உங்கள் மேலே வந்து உங்களையும் வந்து ஒரு தெய்வ பிறவியாக மாற்றணுங்கிறதுக்காக தான் அரசு உங்கள் மேலே வந்ததா அவங்க சொல்கிறாங்க. அதை நீங்கள் உணர்ந்தீங்களா? ஒரு 25 வயசுலேருந்து ஒரு ஆன்மீக தேடல் இருந்துச்சு. நிறைய இடங்களுக்கு போய் ஒரு அந்த ஞானத்தை நோக்கி பயணத்தில் நிறைய ஒரு தேடுதலில் இருக்கேன். அந்த காலகட்டத்தில் வந்து தான் தீட்சை எடுத்து இங்கே பயணிச்சுட்டு வரேன். நிறைய உருமாற்றங்கள் வருது. ஒரு காலகட்டத்தில் நான் யார் அப்படின்றத என்னுடைய யார்கிட்ட தீட்சை எடுத்தீங்க? அரசு அந்த உடல் இருக்கும்போது அவருடைய தீட்சை எடுத்தீங்க. இவங்களும் அவங்களோட தான் எடுத்தாங்க. நான் வந்து தீட்சை எடுத்து பயிற்சி பண்ணணும், தியானம் பண்ணணும்ங்கிறதெல்லாம் இல்ல. அது மூலமாக வந்து அந்த சக்தி உங்களுக்கு கிடைச்சது. திருமணம் பண்ணி அவங்க உடலை விட்டதுக்கு அப்புறம் தான் அதுவா தான் இருக்கேன். நான் போய் ஏதோ ஒண்ணு பண்ணி அதை அடையணுங்கிறது கிடையாது. அந்த மாதிரி பயணிச்சுட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் என்னோட பிறவி நோக்கம் வந்து ஆன்மீகத்துக்காக என்ன அர்ப்பணிக்கிறது. நான் வந்து ஒரு சராசரி வாழ்க்கை வாழ வரல அப்படின்றத முழுமையா உணர்ந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஆன்மீகத்துக்கு நான் அர்ப்பணிச்சுட்டு இந்த சேவையில் வந்துட்டு வரேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் எனக்கு அந்த பரிணாமம் ஆரம்பிச்சது. ஒரு அப்பாற்பட்ட சக்தி தான் என்ன ஆட்கொள்ளுது. அரசுன்னு எனக்கு முதல்ல தெரியாது. அதுவும் கோவில்ல எனக்கு தரிசனத்துல இங்க உட்காந்துருக்கும் போது தான் அந்த நிகழ்வு நடக்குது எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்கொள்ளுது, ஒரு இன்னொரு சக்தி என்ன ஆட்கொள்ளுதுன்னு எனக்கு தெரியுது. திருமணம் பண்ணிக்கணும்னு அனௌன்ஸ் பண்ணிருப்பேன். அதுக்கு முத நாள் தான் இந்த நிகழ்வு நடக்குது. இவங்களுக்கு இங்க இதேதான் பக்தர்கள் முன்னாடி இந்த கோயிலாக நடக்குது. அரசோட ஃபர்ஸ்ட் அவங்களோட அந்த ப்ராசஸ் நடந்து அவங்களோட முகமும் அவங்களோட கண்ணும் அப்படியே வெளிப்படுது இவர்கிட்ட. இல்ல இப்ப நீங்க அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் அது வருதா? முத நாள் அனௌன்ஸ் பண்றதுக்கு அதுக்கப்புறம் தான் நான் அனௌன்ஸ் பண்றேன் திருமணம் பண்ணிக்க. உங்களுக்கு முதல் கணவர் இருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குதுலாம் சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, பெண் குழந்தை என் கூட தான் இருக்கா. இப்ப அந்த குழந்தை அப்படிதான் இருக்கு. ஆமா, என் கூட. அந்த கணவர் என்ன இருக்காரு? அந்த கணவர் அவரு அது எல்லாமே முடிஞ்சு போன விஷயம். இது அவசியம் இல்லை எங்களுக்கு. வந்து இது வந்து உடல் சார்ந்த விஷயம். உடலோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. எப்போ நாங்கள் உடலுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் வாழ ஆரம்பித்தோமோ அது எல்லாமே நீங்கள் கேட்குறது எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு புதுசாக இருக்குது. இது எல்லாமே கடந்த காலம், அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது எங்களுக்கு ஒரு புது பிறவி. ஆன்மீகத்தில் இருக்கிறது உங்களுக்கு வந்து அதே உடலில் ஒரு பிறவி, வேற ஒரு பிறவி பரிணாமம் நடக்குது உங்களுக்கு அதே உடலா இருக்கு. அந்த பதிவுகள் எல்லாமே டெலீட் ஆயிடும் எங்களுக்கு. இதுதான் இப்ப எங்களுக்கு என்னோட கணவர், என்னோட குழந்தை, இதுதான் எங்களோட லைஃப். இப்ப நீங்க சொல்றீங்க மக்கள் எல்லாமே எங்களோட குழந்தைகள் தான் அப்படின்றீங்க. இந்த வயது வித்தியாசமே இல்லாம எல்லாருமே எங்க குழந்தைகளா தான் இருக்காங்க. இப்ப இந்த பிறவிக்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு புது பிறவி எடுத்துறீங்க, நீங்களும் எடுத்துறீங்க, அவரும் புது பிறவி எடுத்துக்காரு. இந்த புது பிறவியில மீண்டும் வந்து குழந்தை பேருக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு 2 பேருக்கு இடையில? நாங்க குழந்தை பெற்று எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு நாங்க வரல. எங்களோட பந்தம் இணைக்கப்பட்டதே வந்து மக்கள் எல்லாரையுமே அந்த இறைசக்தியை உணர வச்சு குடும்பத்தோட ஆனந்தமா சந்தோஷமா வாழ்க்கையை வாழ வைக்கிறதுக்கு தான் எங்களை இணைக்கப்பட்டது. அதனால எங்களுக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்ப திருமணத்துக்கு பிறகு வந்து நீங்க ஒரு வெளிநாடு போயிருந்தீங்க இல்லையா? திருமணத்துக்கு பிறகு இல்ல, திருமணத்துக்கு முன்னாடி மலேசியால என்னோட பக்தர்கள் அங்க தரிசன நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போயிருந்தோம்.
அது போயிருந்தீங்க. ஆனால் ஒரு புகைப்படம் எடுக்கும்போது நீங்கள் தலையை குனிஞ்சிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி நிறைய சர்ச்சையாக பேசுனாங்க. அது என்ன சர்ச்சை? புகைப்படம் எடுக்கும்போது நாங்கள் குனியல சார், நாங்கள் குனிஞ்சு இருக்கும்போது அவங்க எடுத்திருக்காங்க. போன்ல ஏதோ 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க குனிஞ்சே, அவங்க குனிஞ்சிருக்காங்க. அதாவது ஒரு ஒரு போட்டோ எடுக்கிறது கூட சார் வந்து ஒரு வணக்கம் சொல்லி நாங்க குனிய வேண்டிய என்ன அவசியம் சார் இருக்கு? எங்க கிட்ட உண்மையும் சத்தியமும் இருக்க வரைக்கும் யாருக்கும் பயப்படணும் எந்த அவசியமும் இல்ல. உள்ள பொய்யையும் போலி வேஷம் போடுறவங்க மட்டும்தான் இங்க பயந்துகிட்டு தன்னை மறைச்சுக்கிட்டு இருக்கணும். எங்களுக்கு எந்த பயமும் இல்ல. அந்த சத்தியம் எங்களை செயல்படுத்தியதுக்கு சத்தியத்துக்கு மட்டும் தான் கட்டுப்படுவோம். சத்தியம் எப்படி இயக்குதோ அதன்படி மட்டும் தான் இயங்குவோம். இப்போ நீங்கள் சொல்றீங்க நாங்கள் வந்து அருள் வாக்குலாம் கொடுக்கறது இல்லை, அருள் ஆசி தான் கொடுக்குறோன்னு சொல்றீங்க. அது என்ன அருள் ஆசியில் என்ன செய்வீங்க? அவங்க வாய் விட்டு கேட்கணுங்கிறதெல்லாம் இல்ல. அங்க நேரடியாக என்னை பார்க்கும் போதே அவங்களோட குறைகள் என்ன, அவங்களோட கோரிக்கைகள் என்னங்கிறது எனக்குள்ள வந்து சேர்ந்துடும். நான் அருளாசி பண்றதன் மூலமாவே அவங்களோட தேவைகள் வந்து நிறைவேறிடும் போய். இப்போ நீங்கள் அம்மாவா இருக்கீங்க இல்லையா, அவரும் அருளாசி கொடுக்குறீங்களா? அரசு உடல்ல இருக்கிறனால அவருக்கும் அருளாசி பண்றாங்களா? இல்லை 2 பேரும் இணைஞ்சுதான் பண்றீங்களா? இல்லை உங்கள்கிட்ட மட்டும்தான் அந்த சக்தி? இல்ல 2 பேரும் அவங்க ஒரு முழுமையா அவங்களே வந்து ஒரு தாய் தந்தையை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் பரிபூர்ண அருளாசியை பெற்றுட்டு போறாங்க. இப்போ ஏற்கனவே பல கேள்விகள் பல பேர் கேட்டிருப்பாங்க, இருந்தாலும் இன்னொரு கேள்வி கேட்குறோம். நீங்க அந்த பார்க்கக்கூடிய தோற்றம் இருக்கு இல்லைங்களா, இப்ப ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு தோட்டத்துல நீங்க காட்சி அளிக்கிறீங்க. பெண்கள் கூட வந்து துறவிகளாக நீங்க சொன்னது எல்லாமே வந்து ஒரு குரு, ஒரு ஞானி, ஒரு மகான், அவ்வளவுதான். இதுதான் நீங்க பார்த்திருக்கீங்க. இது பார்க்காத விஷயம். உங்களுக்கு இது சார்ந்த அனுபவம் இல்ல, இது சார்ந்த அனுபவம் இல்ல, இது வரைக்கும் நீங்க பார்க்கல. ஏன்னா இது ஒரு யுகத்துக்கு ஒரு தடவை நிகழக்கூடிய விஷயம். இது இப்பதான் நீங்க பாக்குறீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா இருந்த குருமார்களையும் ஞானிகளோடையும் என்னை போய் கம்பேர் பண்றீங்க. நான் அது இல்லைன்னு நான் சொல்றேன். இப்போ நீங்கள் ஒரு பேட்டிகளில் பார்த்தோம், நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு சமூக ரீதியான ஒரு பாதுகாப்பு தேவை அப்படிங்கிற மாதிரியான சில விஷயம் சொல்கிறீங்க. ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால, நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால, இப்போ ஏன் ஒரு அம்மனுடைய அவதாரம் அல்லது நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு இறை அவதாரம்னா இறை அவதாரத்துக்கு ஒரு பாதுகாப்பு தேவையா என்ன? இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஒரு கணவன் சமுதாயத்தில் ஒரு கணவன் அங்கீகாரத்தோட அந்த பாதுகாப்பு அந்த சக்தி கொடுக்குது. சத்தியம் யதார்த்தமாக தான் இருக்கு. இல்ல அது புரிஞ்சிக்க முடியுது. நீங்க ஒரு கணவன் தேவைங்கிறது மாற்றுக்கருத்துல இந்த மாதிரி இப்படி சொல்றேன். உங்க கண்ணோட்டத்துல நீங்க அப்படி சொல்றீங்க. ஒரே நிமிஷம். இல்லறத்துல இருந்து வந்து நிறைய பேர் ஆன்மீகத்தில் இருந்திருக்காங்க. ஆனா இது வந்து நானும் கடவுளும் கடவுள்னு சொல்றதுதான் இல்ல. இதுவுமே ஒரு நடக்கணும்னு இருக்கு. அரசோட பரிணாமமும் நடந்து 2 சக்தியும் சேர்ந்து மக்களுக்கு அருள் பாலிச்சு அவங்களோட குறைகளை தீக்கணும்னு நடக்கணும்னு இருக்கு. நடக்கணும்னு இருக்கு. அதனாலதான் எனக்கு அந்த சூழ்நிலை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க 2 பேருமே வந்து கடவுள் அவதாரங்களாக கடவுளுடைய வடிவங்களாக சொல்றீங்க. இப்போ உங்களை தேடி வரக்கூடிய மக்களுக்கு மக்கள் தான் எல்லாமே எங்களை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. எங்களுடைய இந்த வாழ்க்கையெல்லாம் வந்து அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. மக்கள் இல்ல, இது வந்து ஒரு 8 வருஷமா தீட்சை எடுத்து டிராவல் பண்றாங்களா, அவங்க வந்து இந்த பீடத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. மக்களுக்கு அன்னதானம் பண்றதாகட்டும், இங்க பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்க. மக்கள்கிட்ட வந்து 1 ரூபாய் கூட வாங்குறது கிடையாது. வெளியில வந்து அருளாசி வாங்க வர்றாங்கல்ல, அவங்க கிட்ட 1 ரூபாய் கூட வாங்குறது கிடையாது. அதை வாங்கினேன் நான் வந்து வாங்கிட்டு வாங்கல அப்படின்னு சொல்ற ஆள் கிடையாது. நம்ம உடலுக்கான காலம் இருக்கிற வரைக்கும் இதை இலவசமா தான் கொண்டு போகணும் அப்படின்னு மக்கள்கிட்ட 1 ரூபாய் கூட வாங்குறது கிடையாது. இப்ப ஆன்மீக போதனைகள் ஏதாவது பண்றீங்களா நீங்க? ஆமா, சத்தியத்தை போதிக்கிறேன். நிறைய உங்களோட யூடியூப் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பேசியிருக்கேன். அவங்க ஆன்மீகத்தை பத்தி பேசாத டாபிக்கே இல்ல. ஆனா என்னோடது வந்து ஒரு தனிப்பட்டதா இருக்கும். என்னோட எல்லாமே வந்து ஒரு ஏன்னா அப்படியே சத்தியத்தை அப்படியே வந்து உரைப்பேன். இப்போ இதோட சிறப்பு என்னன்னு சொல்கிறேன். இப்போ மற்றதுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு, அதாவது இங்கே ஆன்மீகம்னா நிறைய ஒரு வெளி வேஷங்களை, வெளி அடையாளங்களை மாற்றணும், உணவை மாற்றணும், உடையை மாற்றணும், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடாது, துறவரம் போகணும்னு இந்த மாதிரி தான் ஆன்மீகம் இருக்குது. ஆனால் இறைவனை உணர்றதுக்கு அந்த மாதிரி எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு என்ன வேலை செய்கிறீங்களோ செஞ்சுக்கிட்டு உங்கள் சாப்பாடை மாற்ற வேணாம். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டுட்டு இருந்த இடத்துலேருந்தே அதை உணர வைக்க முடியும்னு உணர வச்சுட்ருக்கோம். இது எல்லாம் இருப்பீங்க, குடும்பத்துல இருப்பீங்க, எல்லாத்தையும் அனுபவிப்பீங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பா இருப்பீங்க. ஆனா அந்த பற்று இருக்காது. பற்று இல்லாம செயல்படுவீங்க. அது எப்படி ரொம்ப முரண்பாடா இருக்கு? எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பற்று இல்லைன்னா புரியல. பற்றே இல்லாமல் எப்படி இருக்கும்? எல்லாமே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க, காரு பங்களாலும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பற்று இல்லாமல் இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க, நீங்க வந்து இதுல உங்களுக்கு வந்து 1 லட்சம் லாபம் கிடைக்குது, நீங்க 4 நாள் இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சந்தோஷம் கொண்டாடுவீங்களா? அதே மறுநாள் வந்து உங்களுக்கு ஏதோ லாஸ் ஆகுது, 1 லட்சம் லாஸ் ஆகுது, என்ன பண்ணுவீங்க? அப்படியே கவலைப்பட்டு அழுது புரள்வீங்கல்ல. இதுதான் பற்றோட இருக்கிறது. இதே இந்த நிலையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 1 லட்சம் கிடைக்கும் போதும் சந்தோஷத்துல கொண்டாட்டத்துல குதிக்க மாட்டாங்க. 1 லட்சம் அவங்களை விட்டு போகுதுனாலும் கவலைப்பட மாட்டாங்க. அந்த ஒரே தன்மையில ஒரே ஒரு மாற்றத்தை பண்றீங்க. அதானே ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் மாதிரியான விஷயத்தை தான் சொல்றீங்க. சைக்கியாட்ரிஸ்ட் கிடையாது, இது பக்குவத்தை ஏற்படுத்துறீங்களா? அதாவது ஞானம்ங்கிறதே
எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தான் ஞானம்ங்கிறது. எல்லாத்தையும் வந்து நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னு இது கவுன்சிலிங் பண்றது கிடையாது. அந்த ஏற்றுக்கக்கூடிய தன்மைக்கு அவங்களாவே வந்துருவாங்க. அவங்க ஒரு குடும்ப உறவுல ஒரு இழப்பு ஏற்படுது அப்படின்னா கூட அந்த இடத்துல அவங்க நின்று எல்லாமே செயல்படுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கு இவங்களுக்கும் அந்த வித்தியாசம் இருக்கும். அந்த பற்றோட செயல்படும் போதுதான் அதை வந்து அவங்களால விட முடியாது. ஒரு இழப்பு ஏற்படும் போது அதோட என்னன்னா அதோட சேர்ந்து போயிடுறாங்க. அந்த இழப்புல இருந்து அவங்களால மீண்டு வர முடியாது. இவங்க அப்படி கிடையாது. அந்த இடத்துல வந்து ஒரு கருவியா இருந்து என்ன செயல்படுமோ அத்தனையுமே செயல்படுவாங்க. பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா? ஒரு கவுன்சிலிங்கிறது கவுன்சிலிங் என்ன சொல்லுங்க? கவுன்சிலிங் மன ரீதியா வந்து அவங்களுக்கு வந்து வார்த்தைகள், சரி, நீங்க வார்த்தைகளால சொல்லி ஒரே நிமிஷம் வார்த்தைகளால சொல்லி நீங்க யாரையாவது மாத்தி காமிச்சிருங்க. ஒரே ஒரு நிமிஷம். இது வந்து கவுன்சிலிங்கே இல்ல. நான் இப்ப வந்து இவங்க வராங்க, நான் வந்து பயிற்சி தீட்சை கொடுத்து பயிற்சி கொடுக்குறேன். அவங்க இப்ப ஒரு வசதி இருக்காங்க, அந்த வசதியோட பற்றோட இருக்காங்க அப்படின்னா அங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு இழப்பு ஏற்படும். அப்ப அந்த சூழ்நிலையில அவங்களே பார்ப்பாங்க, நம்ம இந்த மாதிரி இழப்பு ஏற்படும் போது ரொம்ப கஷ்டப்படுவோமே, இது என்ன நம்ம ஏத்துக்கக்கூடிய தன்மைக்கு வந்துட்டோமே, அனுபவபூர்வமா இருப்பாங்க. நீங்க சொல்றது வந்து புரிஞ்சுக்கிட்டு போனா அங்க எப்படி இருக்க முடியும்? புரிஞ்சுட்டு போனா திரும்ப கஷ்டப்படதான் செய்வாங்க. அதுவாவே அனுபவபூர்வமா இருக்கும்போது எந்த ஒரு இதுக்கும் கலங்க மாட்டாங்க. ஒரு பிரளயமே ஏற்பட்டாலும் கலங்க மாட்டாங்க. பக்தர்கள் வந்து உங்களுக்கான அந்த இருப்பிடங்களை ஆகட்டும், அடுத்தடுத்த வந்து ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக நிறைய உதவி பண்றாங்க. வெளியில வந்து அன்னபூரணி புடவைன்னு கேட்குற அளவுக்கு வந்து உங்களுக்கு புடவைலாம் வெளில ஃபேமஸ் ஆயிருக்கு கடைகளில் போய். அது உங்களுக்கு தெரியுமா தெரியல. அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய அந்த அலங்காரத்திற்கான செலவுகள், அலங்காரத்திற்கான பின்னணிகள்லாம் இங்கேருந்து கிடைக்குது. அதுவும் பக்தர்கள் தான். அதாவது இவங்க வந்து ஆன்மீக சத்தியத்தை பேசாத டாபிக் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஒரு பக்தியா இருக்கவங்களுக்கு இவங்களோட தெய்வீகம் மட்டும்தான் தெரியுது. எவ்வளவோ மக்கள் பயனடைகிறாங்க. அந்த அனுபவத்தையும் நம்ம போடுறோம். அதெல்லாம் பத்தி கேட்க மாட்டாங்க. சரிங்களா? வெளி ஒரு தோட்டத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றீங்க, இதுக்கு நிறைய பதில் ஆல்ரெடி சொல்லிட்டோம். சரிங்களா? அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு காட்சியா தான் வெளிப்படும். காட்சியா பார்த்து தெய்வீகமா பார்த்து அவர் கூட பாத்தீங்கன்னா டக்கின் பண்ணிட்டு ஒரு ஸ்மார்ட்டா தான் உட்கார்ந்திருக்காரு. அது பார்க்கும்போது என்னன்னா ஒரு இறைநிலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு இல்லைன்னு சொல்ல வர. அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா இறைநிலையை நீங்க வெளி பார்வையாலையும் அறிவாலையும் பார்க்காதீங்க. அதை உடைக்க தான் நாங்க வந்திருக்கோம். ஏன் ஒரு எங்களோட ட்ரெஸ் மாத்ததுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா? இதுக்கு முன்னாடி நான் ஐடி ஃபீல்டு இருந்தேன். என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருந்தா என்னோட இயல்பு இப்படிதான் கொடுத்துருக்கு. ஏன்னா இயல்பு மாத்தல. நாங்க வேஷம் போட வரல. இவங்களோட இயல்பு நான் சரி நமக்கு என்ன மக்கள் உணர்ந்தா போதும், வா ட்ரெஸ் மாத்திக்கலாம், நான் காவி மாத்திக்கலாம்ல, திரும்ப அதுக்குள்ளே போயிடுவீங்களே, அப்ப காவி தான் ஆன்மீகன்னு போயிடுவீங்க. இதை உடைக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம். அதனாலதான் நீ வந்து உணர்ந்துதான் ஆகணும். அத்தனை பேருமே இதை வந்து உணர்ந்துதான் ஆன்மீகத்துக்கும் இந்த உடைக்கும் உணவுக்கும் சம்பந்தம் இல்ல. எங்க வெளி தோற்றத்துக்கு அப்பாற்பட்டு எங்க கிட்ட அது வெளிப்படுற தெய்வீகத்தை உணர்ந்து வாங்க. அப்படி உணர்ந்து வந்தாதான் எங்க அருளை பெற முடியும்னா இந்த முரண்பாடா உட்காந்துருக்கோம். ஏன் மாத்த முடியாதாங்களால? இன்னும் நீங்க நிறைய நகை போட்டு இன்னும் ஜொலிக்கிற பட்டு புடவைல பாத்துருக்கலாம். அது நாங்க கட்டுறதுனால இன்னும் ஜொலிக்கிறது. அதுக்குதான் இன்னும் அழகுன்னு சொல்லுவேன். அந்த பட்டு சாரிக்காகட்டும், அந்த பூக்காகட்டும், நான் வைக்கிறதுனாலதான் அதுக்குதான் அழகு. இல்ல கேக்குறேன், வந்து இதே மாதிரி பட்டு புடவை நகையோடு வேற யாரும் போட்டு பார்த்ததே இல்லையா? இவங்க போடுறதுனால அந்த தெய்வீகத்தோட அது அதிகப்படியமா காட்சி அளிக்குது. அது அவங்க தெய்வீகமா உணர்றவங்களுக்கு அதிகப்படியான தெய்வீகமா உணர்றாங்க. சரிங்களா? வெளி தோற்றத்தை ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு பொறாமையா வன்மையா வெளிப்படுது. அதுதான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வியா உங்களுடைய அழகு மூலமா அதுக்கு நகைகளுக்கு அழகு கூடுதுன்னு சொல்றீங்க. அந்த தெய்வீக மூலியமா தான் இந்த அழகு கூடுது. இப்ப நீங்க சொன்னீங்க பொறாமை மூலமாட்டு. பொறாமைனாக்கா வந்து ஒரு சக மனுஷி மேல பொறாமை வரும், சக அண்ணன் தம்பிக்குள்ள அப்படிதான் பொறாம வரும். ஒரு இறைநிலையில் உள்ளவங்க மேல எப்படி பொறாம வரும்? இறைநிலையின் உணர்ந்தா வராது. சராசரி பெண்ணா பாக்கிறதுல பொறாமப்படுறாங்க. ஒரு சாதாரண பெண்ணா பார்த்து இப்படி வளர்ந்துட்டே போறாங்களே ஆன்மீகத்துல அப்படின்னு பார்த்து பொறாம வருது. இறைநிலையா இப்ப இங்க வராங்களே இவங்களுக்கு எல்லாம் பொறாம வருமா? இவங்களுக்கு எல்லாம் பார்த்து ஆனந்தத்தை தான் கொடுக்கும். இன்னும் ஒரு நாளைக்கு இப்ப டைம் ஆயிடுச்சு, ஏதோ பூ கிடைக்கல, பூ வைக்காம வந்தா கூட போன் பண்ணி, அம்மா ஏன் இன்னைக்கு பூ வைக்காம காட்சி கொடுத்தது எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படிம்பாங்க. இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல இந்த இடத்த தேர்ந்தெடுத்து ஏன் இங்க குடியில் அமைக்கணும், மற்றவங்களுக்கு காட்சி கொடுக்கணும், இதுக்கு இந்த இடத்துக்கு ஏதாவது நோக்கம் இருக்கா? பின்னாடி இல்ல, இதுவுமே நாங்க தேர்ந்தெடுக்கல. இது எங்களுக்கு சூழ்நிலையும் நிர்பந்தமும் பண்ணி எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து விட்டுச்சு. இந்த ஆன்மீகத்துல வேற ஏதாவது நம்ம சாதிக்கணும், இல்ல வேற ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும். ஏன்னா தோட்டத்திலேயே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிட்டீங்க. இப்படி இருந்தாதான் ஆன்மீகம்னு கிடையாதுன்னு உடைச்சிட்டீங்க.
இப்போ ஆன்மீகத்தில் வேற ஏதாவது சில மாற்றத்தை உண்டு பண்ணணுன்ற நோக்கம் இருக்கா உங்களுக்கு? அப்படி எந்த பிளானும் கிடையாது. எதுவும் பிளான் பண்ணி பண்றது இல்லை. ஆனா அதான் எளிமையாவே இருக்கிற இடத்துல இருந்தே உணர முடியும். இதுக்காக எங்கேயும் போகணும், குடும்பத்தை விடணும், உணவை மாற்றணும், உடையம் எதையுமே மாற்ற வேண்டாம். அப்படியே இருந்தா போதும். அது இவங்களை மாத்திரும். என்னவா ஆகணும், என்னவா மாறும், அது கிட்ட இவங்க ஒப்படைச்சு தன்னை முழுமையா கொடுத்து சரணாகதி அடைஞ்சா போதும். அவங்க என்னவா மாறணும், என்னவா ஆகணுங்கிறத அது பார்த்து. சரி, இப்போ நீங்கள் அண்மையில் மலேசியாவுக்குலாம் போயிட்டு வந்தீங்க, அருளாசி கொடுக்கறதுக்காக சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது திட்டம் இருக்கா? பல மற்ற நாடுகளில் கூட உங்களுடைய ஆசிரமத்தையோ உங்களுடைய பிரான்ச் மாதிரியான சில இடங்களையோ உருவாக்குறதுக்கு ஏதாவது திட்டம் இருக்குதா? எங்களோட திட்டம் எதுவுமே இல்லை. அது எங்களை எப்படி வச்சு இயக்குதோ அதை மட்டும் எடுத்து போயிட்டே சொன்னீங்க. இப்போ அதுக்கான அப்படி வாய்ப்பு வந்தால் அதை நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா? பக்தர்கள் இப்போ அங்கே எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண கூப்பிடுறாங்க, இல்லை அவங்க அம்மா இங்கே வீடம் கட்டுறோம், நீங்கள் இங்கே மக்களுக்குலாம் அருளாசி வழங்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அதை செயல்படுவோம். ஏன்னா அவங்க மூலமும் இயக்குறது அதுதானே. இப்போ இந்த பீடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் நிலையில நீங்க இருக்கிறதா சொன்னீங்க. ஆனா இங்க சில ஒரு அம்மன் உருவம் இருக்குது. உங்களுடைய அது என்னோட வடிவம் தான். என்னோட காட்சி வெளிப்படும், என்கிட்ட இருந்து காட்சி வெளிப்படும். இவங்க இப்ப பக்தி பண்றாங்கல்ல, நான் அருளாசி வழங்கும் போது என்கிட்ட இருந்து காட்சி வெளிப்படும். ஓ, நீங்க தான் அது இல்லையா? உங்களோட உருவத்துல தான் நீங்க வடிச்சு வச்சிருக்கீங்க. என்கிட்ட இருந்து ஒவ்வொரு காட்சியா வெளிப்படும். இப்ப அரசக்கூடிய சிலையும் நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா? இப்ப சிவன் பார்வதி மாதிரியான ஒரு ஜோடி கடவுள் இருக்காங்க இல்லையா? அப்போ உங்களுக்கான ஒரு ஜோடி கடவுளாக பிரதிஷ்டை பண்ணாம உங்களுடைய வடிவத்தை மட்டுமே நீங்க ஏன் பண்ணிருக்கீங்க? இங்க கடவுளுங்கிறது பல கடவுள் கிடையாது. அந்த நேரத்துல அந்த உருவத்துல அந்த பெயர்ல வந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு யுகத்திலையும் வேற வேற பெயர்கள்ல வேற வேற உருவத்துல வந்தது. ஒரே சக்தி தான். அதே மாதிரி இப்ப எங்களுக்குள்ள செயல்படுறது அந்த சக்தி தான். நாங்க இப்ப வேற உருவத்துல வேற பெயர்கள்ல வந்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இது அன்னபூர்ணி அரசு, அவ்வளவுதான். அன்னபூர்ணி அரசா இருந்தா கூட அன்னபூர்ணி தான் பிரதானம். இங்க அன்னபூர்ணி இல்ல, ரெண்டு அன்னபூர்ணி அரசு தான். ஒரே வடிவம் தான். ஆமா, ஒரே வடிவம் தான். ரெண்டுமே ஒரே. அந்த சிலை ரெண்டு பேருக்குள்ள செயல்படுறது ஒரே சக்தி தான். அந்த ஒரு சக்தி அந்த ஒரு வடிவமா வந்திருக்கு. நல்லது. பல கேள்விகளுக்கு ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க. வசந்தலக்காரி சார்பில் நன்றிங்க. நன்றி. கேள்வி களம்.